ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இங்கு ஒரு நல்ல மனிதர், இறை ஊழியர், இறை சேவையும் சமூக சேவையும் செய்த ஒரு அருமையான தலைவர் தன்னை குற்றவாளி கூண்டிலே வைத்து தன்னை ஆய்வு செய்கிறார், சுய ஆய்வு செய்கிறார், சுய தரிசனத்திற்காய் காத்திருக்கிறார். இதை போன்ற ஒரு அழகான மன முதிர்ச்சி பெற்ற முதியவர் தன் பதவியின் காலத்தில் ஓய்வு பெறும்போது சொல்லுகிற வார்த்தைகள் எவ்வளவு வைரமான வார்த்தைகள், நம்மளுக்கு பெரிய பாடமாக அமைகிறது. அடுத்த வசந்த வாசிப்போமே. அதற்கு அவர்கள், நீர் எங்களை ஏமாற்றவில்லை, ஒடுக்கவில்லை, கையூட்டு எதுவும் யாரிடமும் பெறவில்லை என்றார்கள். அந்த முக்கியமான வார்த்தை தான் பொறுக்கெடுத்து அடிக்கிறாங்க. அவங்க ஏமாற்றவில்லை, ஒடுக்கவில்லை, கையூட்டு பெறவில்லை, நீங்கள் நல்லவர், நீங்கள் நன்மையாக வாழ்ந்தீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்வு நிலை சாட்சி. அது மட்டும் இல்லை, ஆண்டவரும் ஆண்டவரின் அருள்பொழி பெற்றவும் சாட்சி. அது ரொம்ப அழகாக சொல். வாசிங்க, அடுத்த வாசம் வாசிங்களே. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் என்னிடம் எக்குற்றமும் காணவில்லை என்பதற்கு இன்று ஆண்டவர் சாட்சி, அவர் திருப்பொழிவு செய்தவரும் சாட்சி. அதற்கு அவர்கள், அவரே சாட்சி என்றார்கள். அவரே சாட்சி என்றார்கள். இந்த இடத்துல தன்னை குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து இறைவனையும் இறை அடியார்களையும் சாட்சியாக வைத்து மக்கள் முன்பாக நீதி கேட்கிற ஒரு அழகான இறைவாக்கினர் நம் கண் முன்பாக இருக்கிறார். அது இன்னொரு காட்சியில் தானியேல் இறைவாக்கு புத்தகத்தில் சூசன்னா கதையில் 2 முதியவர்கள் வருகிறார்கள். நீதிபதிகள், நீதி வழங்க வேண்டியவர்கள், நீதியை கட்டி காக்க வேண்டியவர்கள். அவங்க வந்து ஒரு பெண்ணின் மேல் கொண்ட இச்சைத்தினாலும் காம வேட்கையினாலும் அவள் மீது அபாண்ட பழி சுமத்தி அவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று தவறாக தீர்ப்பிட்டு கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்கிறார்கள். தானியேல் என்ற இறை மனிதர், இறைவாக்கினர் என்ன சொல்கிறாரு, நீ சாட்சியா, நீ சாட்சியா, நீ அந்த மரத்தில் நில்லு, நீ அந்த மரத்தில் நில்லு, விசாரிக்கிறார். அப்போ சாமுவேல் வார்த்தையை சொல்கிறார், மக்களுக்கு நீதி வழங்க வேண்டிய நீ வேலியே பயிரை மேய்ந்த கடையாய் இஸ்ராயலின் குல பெண்களை பலரின் நீ மோசம் செய்திருக்கிறாய். எந்த மரத்தில் சொன்னாய்? கருவாடி மரத்தில், அது உன் தலைமேல் விழும், நீ 2ஆக பிளக்கப்படுவாய் என்று ஒரு கடுமையான வார்த்தையை தானியேல் பயன்படுத்துவார், இறை ஆவினால் உந்தப்பட்டு. அழகான ஒரு காட்சி. அங்கே நீதி தவறாத சாமுவேல் இங்கே நீதி தவறிய, கையூட்டு பெறுகிற, இச்சைக்கும் உடல் இன்பத்திற்கும் மனிதர்களையும் சதைகளையும் தவறாக பயன்படுத்துகிற ஒரு நாகரிகம் கெட்ட நீதிபதிகள். அழகான ஒரு காட்சி. விவிலியத்தில் எல்லாமே இருக்குது, நேர்மறையும் இருக்குது, எதிர்மறையும் இருக்குது. அழகான ஒரு மனிதராக சாமுவேல் தன்னை அப்பழுக்கில்லாத மனிதராக நம் முன்பாக தன்னை நிலைநிறுத்துகிறார். அடுத்த வசனத்தை பார்ப்போமே. மீண்டும் சாமுவேல் மக்களிடம் கூறியது, ஆண்டவர் தாம் மோசேயையும் ஆரோனையும் நியமித்து உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டினின்று கொண்டு வந்தார். ஆண்டவர் திருமுன் நில்லுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் மூதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன். ரைட், அந்த பகுதி நம்ம வழக்காடு இந்த வார்த்தை வந்துருச்சு. எபிரேய மொழியில் ரிவ், RIB, அது பியை வந்து வின்னு சொல்லுவாங்க, ரிவ் பேட்டன் என்று சொல்வார்கள். வழக்காடு மன்றத்தில் தன்னை குற்றவாளி கூண்டிலே வைத்து விளக்கை விசாரித்து நீதி சொல்ல அழைத்த சாமுவேல் இப்பொழுது மக்களை அந்த குற்றவாளி கூண்டிலே வைத்து தீர்ப்புக்கு அவர்களை தயாரிக்கிறார். ரொம்ப அழகான கருத்து. Samuel put himself in the trial when he is proved that he is innocent and guileless and he is honest and sincere. மற்றவங்களை குற்றவாளி நாம் மற்றவர்களை குற்றவாளி கூட்டில் ஏற்றுவதற்கு முன்பாக நம்மை அந்த இடத்தில் நிறுத்தி வைத்து பரிசோதித்து பார்க்க சாமுவேல் அழைக்கிறார். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. இயேசு இதை தான் அழகாக சொல்வார், அடுத்து உன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கும் முன்பாக உன் கண்ணில் இருக்கிற விட்டத்தை பார். எவ்வளோ அழகான ஒரு நேர்த்தியான செயல்பாடு. தன்னை கூண்டில் நிற்க வைத்து நீங்கள் யாரையும் ஏமாற்றவில்லை, ஒடுக்கவில்லை, கைவிட்டு பெறவில்லை, நாங்கள் சாட்சி, அவரே சாட்சி, அவர் அழிப்பவர் பெற்றவர் சாட்சின்னு சொன்ன பிற்பாடு மக்கள் நிறுத்தி வைக்கிறார். நீங்களும் சரியான யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ அழகான ஒரு மெத்தனாலஜி, ஒரு அழகான ஒரு நயமாக சொல்லுகின்ற ஒரு செய்தி. இந்த சாமுவேலுடைய 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது மார்க் ஆண்டனியுடைய ஸ்பீச் தான் மனசுக்குள்ளே வரும். அழகாக சொல்லும், ஐ கேம் ஹியர் நாட் டு பிரைஸ் சீசர்
பட் டு பெரி சீசர் என்ற அழகான வார்த்தையை ஆரம்பித்து தன்னை சீசரை எல்லாம் தள்ளிவிட்டு மக்களை குற்றாடிக்குள்ளே ஏற்றி சிந்திக்க வைப்பார். இந்த அழகான ஒரு நேர்த்தியான நவநாகரிக உலகத்தின் உரைக்கு ஒப்பான அதை விஞ்சி நிற்கிற ஒரு அழகான உரையாக சாமுவேலின் உரையை நாம் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய அழகான அருமையான அழைப்பு. இப்போ தன்னை குற்றவாளி கூண்டிலே வைத்து வழக்கை விசாரிக்க சொன்னவர் மக்களை குற்றவாளி கூண்டிலே வைக்கிறார். அதற்கு முன்பாக 2 சின்ன செய்திகளை நாம் சொல்லி இந்த பகுதிக்குள்ளாக உள்நுழைவோம். அதில் 1ஆம் வசனத்தை வாசிப்போமே. அப்போது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவருக்கும் கூறியது, நீங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்தின்படி நடந்து உங்கள் குரலுக்கு செவி கொடுத்து உங்களுக்காக ஒரு அரசனை ஏற்படுத்தினேன். ஓகே, இப்போ இந்த அரசன் உறுதிப்படுத்தப்பட்ட அரசன், வெற்றியின் அரசன். இஸ் கன்ஃபர்ம்ட் அண்ட் இஸ் செலிப்ரேட்டட் இல்லைங்களா? ஒரு வெற்றியின் மகனை கொடுத்துன்றாரு. அதே போல் உங்களுக்காக நான் அருட்பொழிவு செய்தேன், அதில் எனக்கு பங்கு இருக்குது, அதனுடைய வெற்றியின் தோல்விக்கும் நான் காரணமாக இருக்கிறேன், பொறுப்பேற்கிறார். அதில் எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது. 2ஆம் வசனம் சொல்வார். ஜோஷுவா 23:1-2 வசனங்கள் வாசிப்போமே. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகள் அனைவரிடமிருந்தும் அமைதி அளித்த பல நாள்களுக்கு பின் யோசுவா மிகவும் வயதாகி முதுமை எய்தினார். யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரையும், அவர்களுடைய முதியோர்களையும், தலைவர்களையும், நீதிபதிகளையும், அதிகாரிகளையும் அழைத்து அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். ஓகே, பாருங்கள், அதான் கன்க்ளூடிங் ஸ்பீச். யோசுவா 23:1-2, யோசுவா 24 ஷெக்கேமின் உடன்படிக்கை, இறையரின் சம்மரியாக, இறையில் சுருக்கமாக நாம் பார்த்தோம். இப்போ வயதாகி தலை நரைத்து ஓய்வு பெறும் தருவாயில் யோசுவா மக்களை பார்த்து ஒரு சுய ஆய்வு செய்கிறார். அதை போலவே சாமுவேலும் எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது, நான் செய்தது ஏதாவது என்னுடைய செயல்பாடுகளில் தவறாக இருந்தால் இது தவறு என்று சொல்லுங்கள், நான் திருப்பி தருகிறேன், என்னை திருத்திக் கொள்கிறேன் என்று அழகாய் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி பார்க்கும்போது இவர் இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நாட்களின் பணிக்காலத்திலும் மாசற்ற பணிக்காலத்திலும் வெற்றியினுடைய பணி நாட்களிலும் இழந்து போனது அதிகம். உதாரணத்திற்கு 1 சாமுவேல் 8:3-4 வசனங்களை வாசிப்போமே. அவருடைய புதல்வர்கள் அவர்தம் வழிமுறைகளில் நடவாமல், அவருடைய புதல்வர்கள் அவர்தம் வழிமுறைகளில் நடவாமல், அடுத்து வாசிங்க. பொருளாசைக்கு உட்பட்டு கையூட்டு வாங்கி நீதியை வழங்கவில்லை. அப்போ இணைச்சட்ட நூல் 16-18 வாசிங்களேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் குலங்களுக்கென கொடுக்கும் எல்லா நகர்களிலும் நீதிபதிகளையும் தலைவர்களையும் நியமனம் செய்வாய். அவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். தான் தீர்ப்பு வழங்கினார், நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களை வழிநடத்தினார். அதற்கு கொடுத்த விலை தன் குடும்ப உறவுகள், குடும்ப நலன். சொந்த பிள்ளைகளை அவரை போல வளர்க்கவும் அவரை போல வாழவும் பயிற்றுவிக்க அவரால் முடியவில்லை. நாட்டு நலன், பொது நலன், பொது வாழ்வு என்று அல்லும் பகலும் அயராது உழைத்த அவருக்கு தன் வீட்டை பற்றிய அக்கறை இல்லாமல் போய்விட்டது. வீட்டை பற்றிய ஒரு நலனில் கவனம் செலுத்தப்படாத ஒரு நிலைகளை நாம் காண்கிறோம். அது ஒரு இது. அதனால் என்ன ஆச்சு? புதல்வர்கள் தந்தையின் வழியில் நடக்கவில்லை, கையூற்று பெற்றார்கள், ஒடுக்கினார்கள், அநீத வழிகளில் நடந்து பொருளாசைக்கு இரையானார்கள். இதில் அழகான ஒரு வசனத்தை சொல்கிறாரு. எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது, என் புதல்வர்கள் தாம் இருக்கின்றனர். அதில் இங்கிலீஷில் வாசித்தோம்னாக்க, மை சன்ஸ் ஆர் வித் மீ, தே ஆர் வித் நாட் ஓவர் த பீப்புள். என்ன இருக்கணும்? இறைவாக்குடைய புதல்வர்கள் அவருக்கு பின் தலைவராய் தலையெடுத்திருக்க வேண்டும், எடுக்கவில்லை. தே ஆர் நாட் ஓவர் த பீப்புள், தே ஆர் வித் த பீப்புள். என் புதல்வர்கள் தாம் இருக்கின்றார்கள். தே ஆர் வித் மீ அண்ட் வித் யூ, தே ஆர் நாட் ஓவர் யூ. என்னை போல தே ஆர் நாட் ஓவர் யூ. அந்த இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பாக அந்த இடத்தில் அவர் உறுதி செய்கிறார். இப்போ நாம் அடுத்த பகுதியில் கிடைக்கிறோம். இப்போ கடைசியாக இந்த 6ஆம் வசனத்துக்கு போவதற்கு முன்பாக ஒரு சின்ன கருத்து, ஒரே ஒரு கருத்து நான் சொன்னேன். எதையும் நான் கவர்ந்து கொள்ளவில்லை, யாரை நான் ஏமாற்றவில்லை, யாரை நான் ஒடுக்கவில்லை, அநீதியை கண்டு நான் ஒதுங்கி கொள்ளாமல் இருக்கவில்லை, கையூட்டு பெறவில்லை. இதெல்லாம் குற்றங்கள். இந்த வசனங்களை இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 8:11-16 உள்ள வார்த்தைகளை வாசிப்போமே. உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன. அரசனின் உரிமைகளாவன. அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக்கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான். அவன் அவர்களை 1000 தலைவராகவும் 50 தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர்க்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்துக் கொள்வான்.
மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்பவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக்கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவத்தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 10 பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரியையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் 10 பங்கு எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாயிருப்பீர்கள். ஓகே, இப்போ அந்த அரசன் எல்லா இந்த வகையிலாம் அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்தும் என்பதற்கு அந்த பகுதி. இஸ்ராயலின் கடைசி நீதி தலைவரும் முதலாவதான இறைவாக்கரும் ஆகிய சாமுவேல் அந்த அரச கலாச்சாரத்திற்கு, ஆளும் கலாச்சாரத்திற்கு, அதிகாரப்போக்கின் கலாச்சாரத்திற்கு, அடக்குமுறை கலாச்சாரத்திற்கு, அநீத கலாச்சாரத்தில் அரசன் துணை போவான் என்ற நிலையிலிருந்து மாறுபட்டு நிற்கிறார். இஸ் அ கவுண்டர் கல்ச்சர் அகெயின்ஸ்ட் தி அட்ராஷியஸ் கல்ச்சர் ஆஃப் த மொனார்கிக்கல் பீரியட். பின்னாடில் நடைபெறுகிற ஒரு அநியாயமான ஒரு அடக்குமுறை ஆட்சியை இவர் முன்னாடி இருந்து நான் அப்படி அல்ல, அப்படி இவர்கள் நடந்தாலும் நடப்பார்கள் என்பதற்கான ஒரு விளக்க முறையாக அமைகிறார். அதே போலவே இந்த முதல் 5 வசனங்களில் இந்த செய்திகளை நம்ம பார்க்குறோம். தன்னை குற்றவாளி கூண்டில் நிற்கிறாரு, மக்களை நிறுத்துறாரு, அப்புறம் தன்னுடைய மாசற்ற தன்மையை விளக்குறாரு, அரசனுடைய திருப்பொழி பற்றிய நிலையை விளக்குறாரு. இதை தாண்டி 6 முதல் 9 வரல இறைவார்த்தைகளில் மக்களை குற்றவாளி கூண்டலில் நிறுத்தி ஒரு விளக்கத்தையும் ஒரு புரிதலையும் கண்டுகொள்ள அழைக்கிறார். அந்த 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. மீண்டும் சாமுவேல் மக்களிடம் கூறியது, ஆண்டவர் தாம் மோசேயையும் ஆரோனையும் நியமித்து உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டினின்று கொண்டு வந்தார். ஆண்டவர் திருமுன் நில்லுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் மூதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன். ஆண்டவர் இரக்கமற்று இருக்க மாட்டார் என்ற செய்தியும் இந்த பகுதி உள்ளடக்கி வருகிறது. இப்போ இந்த 6 முதல் 9 வரையுள்ள இறை வார்த்தைகள் ஒரு அழகான கோர்ட்டு சீனை, 1 முதல் 5 வரையுள்ள கோர்ட்டு சீனில் சாமுவேல் குற்றவாளி கூண்டில் நிற்கிறாரு. இந்த 6 முதல் 9 உள்ள இறை வார்த்தைகளில், அதை தொடர்ந்து வருகிற இறை வார்த்தைகளில் மக்களை கூண்டிலை நிறுத்தி இறைவாக்கினர் வாதாடுகிறார், அவர்களுக்கு எதிராக வாதாடுகிறார், அவருடைய குற்றங்களை சுட்டி காட்டுகிறார், நீதி வழங்க அதனுடைய இறுதி தீர்ப்பை அவர்களே சொல்ல அழைப்பு விடுக்கிறார். அதுதான் இந்த 2ஆம் பகுதி, ஜுடிஷியல் மோட் என்று சொல்வார்கள். இப்போ குற்றவாளி கூண்டில் இஸ்ராயல் மக்களை நிறுத்தி தன் வாதத்தை சாமுவேல் முன்வைக்கிறார். இப்போ 2 விதங்களிலே அவர் வாதாடுகிறார். முதலாவது, கடவுளுடைய நேரிய செயல்திறனை மிக அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். எங்கே இருந்து இந்த நேரிய செயல்திறன் ஆரம்பிக்கிறது? இஸ்ராயல் மக்கள் எழுப்புகின்ற கூக்குரலை கேட்டு இறங்கி அவர்களுக்கு விடை கொடுக்கிற ஒரு இறைவனை அவர் படம் பிடிக்கிறார். அந்த இறைவனின் தூதுவர்களாக மோசேவும் ஆரோனும் இருக்கிறார்கள் சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து 5 அழகான உதாரணங்களை அவர் முன்னிறுத்துகிறார். 5 உதாரணங்களிலே 2 அழகான இறையியல் கருத்துக்களை வலியுறுத்துகிறார். மோசே, ஆரோன் உள்ளிட்ட பல கதை மாந்தர்களை அங்கே சொல்லி, இறை அடியார்களை சொல்லி விளக்கும் போது 2 இறையியல் கருத்துக்களை அவர் அழகாய் உள்ளீடாக வைக்கிறார். அது என்ன உள்ளீடான கருத்து? மோசே தொடங்கி இன்று வரை நடக்கிற எல்லா நிகழ்வுகள், அது மோசேவாக இருக்கட்டும், அல்லது யோசுவாக இருக்கட்டும், நீதி தலைவர்களாக இருக்கட்டும், சவுலாக இருக்கட்டும், அல்லது சாமுவேலின் இறைப்பணியாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் முதல் கருத்து ஆண்டவரே மீட்கிறவர். த யாவே இஸ் தி ரெடீமா, ஹீ இஸ் த டெலிவரர். மிக அழகான ஒரு கருத்து. ஒருவேளை மனித கருவிகளை பயன்படுத்தியிருக்கலாம், மனித கருவிகள் மட்டுமே. ஒரு பேனா மட்டும் நல்லா இருந்தால் எழுத்துக்களும் சொல்லப்படுகிற செய்தியும் சிறப்பாக வந்துவிடும் என்பதில் உறுதி கிடையாது. அந்த பேனா ஒரு உதவி, பேனா ஒரு உபகரணம், அதுதான். ஆனால் சொல்லப்பட்ட கருத்தை வன்மையாய் சொல்வதும் அதை வடிவமைப்பதும் எல்லாமே கூட்டு முயற்சியாக வருகிறது. ஆகவே இறை கருவிகளாக, இறை கரங்களாக மனிதர்கள் செயல்படுவதை ஆசிரியர் சுட்டி காட்டினாலும் மீட்பவர் இறைவன் ஒருவரே. மீட்பு என்பது இறைவனிடமிருந்து வருகிறது என்ற முதல் கருத்தை இந்த 5 முன்னுதாரணங்களும் வலியுறுத்தி செல்கிறது. 2வது, நீங்கள் மனம் வருந்தி நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது கட்டாயம் இறைவன் உங்கள் குரலை கேட்பார். இது இன்றைக்கான செய்தி அல்ல, நேற்றுக்கான செய்தி அல்ல. படைப்பின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை வருகின்ற அழகான இரக்கமுள்ள இறைவனின் இனிய முகம் என்பதை சாமுவேல் அழுத்தம் திருத்தமாய் 5 அழகான இறை மனிதர்களை சொல்லி, இறை அடியார்களுடைய கதாபாத்திரங்களை சொல்லி, உதாரணங்களை சொல்லி வலியுறுத்துகிறார். 1, இறைவன் மீட்கிறவர். நாம் மீட்புக்காக ஏங்கி தவித்து
ஜெபித்து மனவருத்தப்பட்டு ஆண்டவரை அணுகும்போது அவர் கட்டாயம் கேட்பார். நேற்றைக்கு கேட்டார், இன்றைக்கு கேட்டார், நாளைக்கும் கேட்பார் என்ற அழகான கருத்தை முன்வைக்கிறது. இரண்டாவது கடவுள் காண்கிற இறைவன், கேட்கிற இறைவன், உதவிக்கு வருகிற இரக்கமுள்ள இறைவன் என்பதையும் இந்த பகுதி அழகாய் சுட்டி காட்டுகிறது. சில சமயத்தில் கடவுள் நம்முடைய குரலை, நம்முடைய கூக்குரலை, நம்முடைய கதறலை, நம்முடைய கண்ணீரை காண்கிறார். அந்த காண்கிறது என்பது புரிந்து கொள்ளும் தன்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் என்னை கண்ணோக்கினார், என் குரலை கேட்டார் என்றால் என்ன அர்த்தம்? என்னை புரிந்து கொண்டார், என் உதவிக்கு அவர் வருவார். கடவுளுடைய பிரசன்னம் என்பது விடுதலைக்கான பிரசன்னம். அவர் நம்மோடு இருப்பது, இம்மானுவேல், நம்மோடு கடவுள் என்றால் என்ன அர்த்தம்? நம்மோடு இருப்பது என்பது ஏதோ ஒரு ஆறுதலின் வார்த்தை மட்டும் இல்லை. டேக் கேர், டேக் கேர் வார்த்தையில் சொல்லும்ல, குட் பை, ஹவ் அ வண்டர்ஃபுல் லஞ்ச், ஹவ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங், இதெல்லாம் வாழ்த்துளிகள். இறைவனுடைய பிரசன்னம் என்பது வாழ்த்துளியின் வார்த்தைகள் மட்டுமல்ல, நம்மை வாழ வைக்கும் வார்த்தைகள். நாம் தோண்டு போன பொழுது அவர் துணிவாய் இருப்பார், நாம் தளர்ந்து போகும்போது ஆறுதலாய் இருப்பார், நோயிற்றோடு இருக்கும்போது நம்ம குணமாய் அவர் வருவார், நம்மை விலத்தாட்டு எதிரிகள் சூழும்போது அவரே நெருப்பு வளமாய் சூழ்ந்து பாதுகாப்பார். அதுதான் கடவுளுடைய பிரசன்னம். அதுதான் சாமுவேல் மீட்பு திட்டத்தின் ஒவ்வொரு படிக்கட்டிலிருந்து ஆண்டவர் இதுதான் நம்ம ஆண்டவர் என்று அழகாய் கூறுகிறார். இப்படி வல்லமையான, பிரமாணிக்கமான, நம்பிக்கைக்குரிய, வழிநடத்தக்கூடிய, மீட்கிற இறைவனுக்கு நீங்கள் எப்படி நடந்தீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறார். இதெல்லாம் சொல்லி உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அதுதான் இரண்டாவது பகுதி. இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுகிற மனிதர்கள் என்பது 5 மனிதர்கள். இந்த 5 மனிதர்களில் 3 பேர் லேவியர்கள், இல்லைங்களா? நான் சொல்ல பாருங்க. முதலாவது மோசேவை பற்றி சொல்கிறார், ஆரோனை பற்றி சொல்கிறார், தன்னை பற்றி சொல்கிறார். இந்த 3மே லேவியர்கள். மோயிசனும் ஆரோனும் முதலில் வருகிறார்கள், சாமுவேல் கடைசியில் வருகிறார், இல்லைங்களா? 5 பேர்களில் 3 பேர் லேவியர்கள், முதலிலும் முடிவிலும் லேவியர் வருகிறார். இடை பகுதியிலே 2 மனிதர்கள் வருகிறார்கள். அவர்கள் லேவியர் இனத்தை சாராதவர்கள். அவர்கள் மீட்பு திட்டத்தில் இறைவனுடைய நீதித்தலைவர்களாக செயல்பட்டவர்கள். இந்த பகுதியில் வருது. அதே போல் ஒரு லேவியர் தான் இந்த மீட்பு திட்டத்தினுடைய பணியை ஆரம்பித்து வைக்கிறார், மோசே, ஆரோன். இந்த மீட்பு திட்டம் இதுவரைக்கும் நிகழ்ந்து வருவது சாமுவேல் என்கின்ற ஒரு லேவியரால். ஆக முதலும் முடிவுமாக ஒரு லேவியர். ஆக பிவுடைய வண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த பகுதியில் இவர் ஆற்றுகின்ற உரையிலே லேவியர்களுக்கு முக்கியத்துவமாக கொடுப்பட்டதனால் இதனுடைய மூல ஆசிரியர் லேவிய குலத்தை சார்ந்தவராக இருந்திருப்பாரோ என்று ஆசிரியர் பற்றிய ஒரு தகவலை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் இந்த 6 முதல் 9 உள்ள இறை வார்த்தைகள் மிக அழகான ஒரு செய்தியை, அழகான ஒரு இறைவனை நமக்கு பாடம் பிடித்து காட்டுகிறது. இப்போ 12ஆம் அதிகாரம் 10 முதல் 17 உள்ள இறை வார்த்தைகள் நம்ம பார்ப்போம். அவர்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு, நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்தோம், பாகால்களையும் அஸ்தரோத்தையும் வழிபட்டு பாவம் செய்துள்ளோம். இப்போது எங்களை எங்கள் எதிரிகளிடமிருந்து விடுவியும், நாங்கள் உம்மையே வழிபடுவோம் என்றனர். ஆண்டவர் எருபாகால், பேதான், இப்தாகு, சாமுவேல் ஆகியோரை அனுப்பி சுற்றிலும் இருந்த உங்கள் எதிரிகள் கையினின்று உங்களை விடுவித்தார். நீங்களும் அச்சமின்றி வாழ்ந்தீர்கள். அம்மோனிய அரசன் ஆகாசு உங்களை எதிர்த்து வருவதை கண்டபோது நீங்கள், இல்லை, எங்களை அரசால எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று என்னிடம் கூறினீர்கள். இதோ நீங்கள் விரும்பி தேர்ந்து கொண்ட அரசர். நீங்கள் வேண்டியவாறு உங்களை ஆள ஆண்டவர் ஒரு அரசை தந்துள்ளார். நீங்கள் அவருக்கு அஞ்சி, அவருக்கு பணிந்து, அவர் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவிக்காமல் இருந்தால் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றுவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவர்தம் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவித்தால் ஆண்டவரின் கை உங்கள் மூதாதையருக்கு எதிராக இருந்தது போல உங்களுக்கும் எதிராக இருக்கும். இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வருகின்ற அழகான செய்தி தோரா என்கின்ற சட்ட புத்தகங்களில் மிக வன்மையாக குறிப்பிடப்படுகிற அந்த அடிமைத்தன விடுதலை பற்றி பேசுகிறது. இந்த முழு சட்ட புத்தகங்கள், ஐநூல்களுடைய மையம் அந்த எக்ஸோடஸ் என்று சொல்லப்படுகிற விடுதலை பயணம். செங்கடலை கிழித்து, தலைச்செல்களை கொன்றடித்து, கால் நனையாமல் இவருடைய வல்லமையினால் அடிமைத்தலிருந்து உரிமை வாழ்வுக்கு கடந்து வருகிற அந்த விடுதலை பயணத்தை தான் நம்ம மிக முக்கியமான மீட்பு திட்டத்தினுடைய கரு என்று சொல்கிறோம். அந்த இடத்தில் ஆசிரியர் ஆரம்பிக்கிறார். அதை ஆரம்பித்து விளக்குகிற, மீட்பு திட்டத்தை விளக்குகிற இந்த உரையானது 4 கருத்துக்களை உள்ளடக்கி இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், வரலாற்று நூல்களில் குறிப்பாக இணைச்சட்ட நூலாசிரியர் தன்னுடைய செய்திகளை சொல்லும்போது 4 எஸ்ஸை பயன்படுத்துகிறார், இல்லைங்களா? 4 எஸ். எஸ்ன்றது அந்த எஸ் என்கின்ற ஒன்று சின்ன, இன்னொன்று சஃபரிங்கு, 3 சப்ளிகேஷன், 4 சால்வேஷன். அதாவது முதலாவது பாவம் செய்தல், தண்டனையை பெறுதல், ஆண்டவர் நோக்கி கூவி அழைத்தல், ஆண்டவருடைய உதவி.
ஆண்டுடைய மீட்பு. இந்த 4 எஸ்ஸை தான் வந்து ஒரு பேட்டர்னாக வச்சிருக்கிறாரு. நான் தொடக்கத்தில் சொன்னேன், நான் நீதித்தலைவர்கள் சொல்லும்போது சொன்னேன், இந்த சாமுவேல் புத்தகத்தில் சொன்னேன், இந்த 4 எஸ், சின், சஃபரிங், சப்ளிகேஷன் அண்ட் சால்வேஷன். இந்த 4ம் தொடர்ந்து அந்த செய்திகளில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இறைவாக்கள் சொல்லும்போதும் இந்த 4 படிநிலைகளை அந்த மீட்பு திட்டத்தை சொல்லும்போது அழகாக சொல்கிறாரு. தவறு செய்தீர்கள், ஆண்டவர் உங்களை எதிரடி கைகளை விட்டு விட்டார், நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூபடித்தீர்கள், ஆண்டவர் மீட்பரை தந்தார். மோசேவுக்கும் அதுதான், ஆரோனுக்கும் அதுதான், கிதியோனுக்கும் அதுதான், பாராக் தெபோராவுக்கும் அதுதான், சாமுவேலுக்கும் அதுதான். ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்கும்போது ஆண்டவர் அவருடைய செவர்களுக்கு செவி கொடுத்து அவர் உதவி செய்தார். இந்த செய்தி அழகாக இந்த இணைச்சட்ட வரலாற்று ஆசிரியர் வந்து மறைந்திருந்து அவருடைய பெயரை எழுதுகிறார், கையெழுத்து போடுறார். இந்த அழகான அமைப்பு முறையில் அவருடைய முகம் அழகாக நமக்கு தெரிகிறது என்று விளக்க விளையாடர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லும் பாணியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து இறைவனே தலைவர்களை உருவாக்குகிறார், இறைவனே தலைவர்களை நியமிக்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. மீண்டும் சாமுவேல் மக்களிடம் கூறியது, ஆண்டவர் தாம் மோசேயையும் ஆரோனையும் நியமித்து 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆண்டவர் திருமுன் நில்லுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் மூதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன். யாக்கோபு எகிப்துக்கு சென்ற பின் உங்கள் மூதாதையர் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட போது அவர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். He appointed, he sent. 2 அழகான வார்த்தைகள். அவரே நியமிக்கிறார், அவரே அனுப்புகிறார். இந்த 2 இறையியல் வார்த்தைகளும் இறைவனுடைய ஈடுபாட்டை மீட்பு திட்டத்தில் மக்களின் கூக்குரலுக்கு அவர் கொடுக்கிற பதிலை அழகாய் வரையறுக்கிறது. அவர் நியமிக்கிறார், அவர் அனுப்புகிறார். He appoints them, he sends them. சவுலை பற்றி சொல்லும்பொழுது பஹூர் வா தோவ், இனியவர், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், ஆண்டவரால் அனுப்பப்படுகிறவர், இல்லைங்களா? அதுதான் வந்து அழகான செய்தியாக இந்த இடத்துல வருகிறது. மனிதர்கள், அது மோசேவாக, ஆரோனாக, சாமுவேலாக, அல்லது பதோனாக, அல்லது வந்து கிதியோனாக, இவர்கள் எல்லாம் கருவிகள், அவ்வளோதான். அதை வந்து ஆசிரியர் வலியுறுத்தி கொண்டே வருகிறார். அடுத்ததாக வரும்போது விடுதலை பயணம் 2:23 வாசிப்போமே. இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்து விட்டான். இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினர். அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று. வாசிங்களா தொடர்ந்து. அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார். ஆபிரகாமுடனும் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் தான் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார். அவர்களது நிலைமையையும் கடவுள் அறிந்து கொண்டார். அவர்களுக்காக விடுதலைக்காக இறங்கி வந்து ஒரு மீட்படை அனுப்புவதாக வாக்களிக்கிறார். இப்போ இதெல்லா வார்த்தைகளும் இந்த பகுதியில் வருது. அந்த மீட்பு திட்டத்தினுடைய அச்சாணியாக இருக்கிற என் மக்கள் படும் துன்பத்தை கண்டேன், கதறலை கேட்டேன், அவருடைய இறங்கி வந்து அவருடைய நான் விடுவிப்பேன் என்கிற இந்த வாக்குறுதி விடுதலை பயணம் 2:23 இருக்கிற வார்த்தைகளை இந்த இடத்தில் ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அந்த மீட்பு திட்டத்தினுடைய கெரிக்மேட்டிக் வெர்பு என்று சொல்வார்கள். அந்த கருப்பொருளான செய்தியினுடைய மறைபொருளான செய்தியினுடைய ஒரு அற்புதமான இறையியல் வினைச்சொற்களை ஆசிரியர் பயன்படுத்துகிறார். விடுதலை பயணம் 2:23 பார்க்கிற அதே வினைச்சொற்கள் இந்த இடத்திலும் ஆசிரியரால் பயன்படுத்தப்படுகிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உதவி செய்ய முடியும் யாருமே இல்லாத சமயத்தில் பரிதவித்து கிடக்கிற, தன்னிறக்கத்தினாலும் கழுவிரத்தினாலும் தளர்ந்து போயிருக்கிற ஒரு கூக்குரல் அடிவைத்திருந்து ஒரு பல எதிரிகள் இஸ்ராயல் மக்கள் இருந்தார்கள். இவர்கள் மூவர் அவர்களுடைய ஒரு பிரதிநிதிகளாக மேஜர் குரூப் அவர் இது பண்ணி இவர்களிடம் ஆண்டவர் உங்களை கையளித்து விட்டார்.